அனைவருக்கும் வணக்கம். 20/12/2023 வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் சனி பெயர்ச்சி பலன். முதல் ராசியான மேசம். மேசம் ராசி அன்பர்களே, ரெடியாக கோணிப்பை எடுத்து வச்சுக்கோங்க. கூரை பிச்சுட்டு கொட்ட போகுது அதிர்ஷ்டம். சொன்னால் இது மகிழ்ச்சிக்காக சொல்லலைங்க, வெறும் பேச்சு வாய் வார்த்தை அப்படின்னு நினைக்க வேண்டாம். அதாவது 11வது இடத்துல பாவிகள் இருந்தாலே லாபங்கள் கணக்கு வழக்கு பார்க்காம நிறைய வரும், சரிங்களா? அதுபோல் சனி பகவான் 11வது வீட்டில் இருக்கார் அப்படிங்கிறப்போ, அதுவும் ஆட்சியில் இருக்கார் அப்படிங்கிறப்போ மிகப்பெரிய அபரிவிதமான வளர்ச்சியை தொழிலையும் பணியிலையும் நீங்கள் காணும்பீங்க, வாழ்க்கையிலையும் சந்திப்பீங்க. அதனால் என்ன அப்படின்னு சொன்னால், பெரிய அளவு திடீர் பணவரவு ஏற்பட்டு உங்களை செல்வந்தனாக்கும் என்பது உறுதி. இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் 20ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி ஆகிறது. இந்த சனிப்பெயர்ச்சியானது மிகப்பெரிய ராஜயோகத்தை மேசராசி கொடுக்கும் என்பதில் சிறிதும் சந்தேகமே கிடையாது, சரிங்களா? சூப்பராக இருக்குது, நோ ப்ராப்ளம். தொழில் தொடங்கலாம், மூத்தோர் வழியில் ஆதரவு உண்டு, சமுதாயத்தில் பெரிய மனிதர்களுடைய நட்பு ஆதரவும் உண்டு, நண்பர்கள் நட்புக்கரம் நீட்டுவார்கள். இதுவரை எதிர்பாராத விதத்தில் எல்லாம் இனி முதலீடு செய்வீர்கள். தொட்டதெல்லாம் துலங்கியது என்று சொல்லக்கூடிய அளவு பேரளவு லாபத்தை பெறுவீர்கள். நோய் அகலும், பகை விலகும். இதுவரையில் நீங்கள் கனவாக நினைத்து கொண்டிருந்த அனைத்துமே உன்னை நனவாக மாற்றி வாழ்க்கை சந்தோஷப்படக்கூடிய காலம் வந்துவிட்டது. ஸோ சனி பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறார். லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மென்மேலும் உங்களுக்கு ஒரு சிறப்பான பலனை 2026 வரை உங்களுடைய ராசிக்கு 11வது இடத்திலிருந்து கொடுக்க போகிறார். அவர் அமரும் இடம் கும்பராசி. ஸோ பணவரவை தாராளமாக அள்ளி கொடுக்கக்கூடியவர். அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கும்போது சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சொத்துக்கள் வாங்குவது, இது போன்ற விஷயங்களில் வெற்றி காண்பீர்கள். சொத்து சேர்க்கை ஏற்படும், புதுசாக வாங்குவீங்க. ஏற்கனவே விற்றுட்டு வாங்கலாம் அப்படின்னு நல்ல விலை போகாத இடமா இருந்தால் இப்போ நல்ல லாபத்துக்கு விற்க முடியுங்க. விற்றுட்டு ஒரு புதிய இடத்த வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க. சதய நட்சத்திரத்துக்கு வரும்போது, சதய நட்சத்திரத்தில் பேரதிர்ஷ்டம் அப்படிங்கிறது அந்த இடத்துல, ஏன்னா ராகுனுடைய சாரம் ஏறும்போது ராகுவானவர் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்காரு. அப்போ சுப செலவுகளை ஏற்படுத்துவார். பணவரவு அதிகமாக கிடைத்து சுப செலவுகள் இல்லத்தில் நடைபெறும். புரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் கோச்சார நிலையில் வரும்போது, குரு பகவானுடைய சாரத்தில் ஏறும்போது பணவரவுக்கு தடை இருக்காது, அதிக பணவரவும் உண்டு. இதுவரை குழந்தை பாக்கியம் இல்லாதவருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமணமாகாமல் திருமணத்துக்காக காத்து கொண்டு இருப்பவர்களுக்கு திருமணம் நடைபெறும். பள்ளி மாணவர்கள் நல்லா படித்து அதிக மதிப்பெண்கள் வாங்குவீங்க. அதே போல் கல்லூரி மாணவர்களும் நன்றாக படித்து அதிக மதிப்பெண் பெறுவீங்க. நினச்ச இடத்துல சீட்டு கிடைக்கும். காலேஜில் போய் சிறப்பாக படித்து பட்டம் வாங்கி பணியில் அமர்வீங்க. ஸோ நோ ப்ராப்ளம். 100%ல் 90% இந்த சனி பயிற்சியானது மேசராசிக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. என்னுடைய பதிவுகளை உடனுக்குடன் பார்ப்பதற்கு, என்னிடம் ஜோதிட பலன் கேட்பதற்கும் இதில் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் வரலாம். உடனடியாக என்னுடைய பதிவுகளை தெரிந்து கொள்வதற்கு விஜயகுமார் அஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. தேங்க்யூ.